கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நல்ல நல்ல வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்ற உண்மைதான். ஆனா நான் இப்போ பைபிள் முடிச்சுட்டு இப்போ ஆதியாகமம் படித்து கொண்டிருக்கிறேன். பிராணிகளில ரொம்ப தந்திரமானது சர்ப்பம். அந்த சர்ப்பம் பொம்பளைகிட்ட தான் நிறைய வருது, என்கிட்ட வருது. அது மாத்திரம் இல்லை, உபத்திரவங்கள், சோதனைகள், ஏதாவது ஒன்று குழப்படியை உண்டு பண்ணி நம்மளை கெடுக்க பார்ப்போம். ஆனா ஆண்டவர், இது ஒரு வாக்குத்தத்தத்தின் பாடல், நம்ம கலங்கவே கூடாது, தேங்கவே கூடாது, நம்ம திடமனதா இருக்கணும். எனக்கு ஆண்டவர் சொன்னார், கலங்கி போயிடும், என்ன செய்ய போறோம்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நம்ம பி ஸ்ட்ராங் அப்படிம்பாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், நம்மளும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், என்ன வந்தாலும் அப்படின்னு போது ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்பதான ஆபத்துக்களை சொல்ல ஒரு பட்ட நல்ல ஒரு பாடல். நீ
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ஆனா இல்ல, அது யார் சொன்னா? ஆபகுக் சொன்னார். அவரு வேற இல்ல, அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டார் இல்ல. யாருக்கு துன்பம் இல்லை? யாராவது சொல்லுங்க, எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை பாஸ்டர், சொல்ல முடியாது. அதனால அடிக்கடி வேதத்துல இந்த வார்த்தை வருகிறது, கர்த்தருக்குள். வெறும் சந்தோஷமா இருக்குன்னு ஆண்டவர் எப்பவும் சொல்ல மாட்டார். அந்த வசனங்கள் சொல்லாரு, கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷம். ஏன்னா துன்பங்கள் இருந்தாலும் துக்கங்கள் இருந்தாலும் நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கும் போது ஒரு மகிழ்ச்சி. அதுவும் ஆலயத்துல ஆண்டவரை பொழுது பொழுது பெரிய சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஃபுல்லா உட்கார வச்சாங்க, நான் உட்கார்ந்து இருப்பேன். பேசினா மட்டும் இல்ல, கேட்கறதுக்கு நான் ஆயத்தமா தான் இருப்பேன். சரி, இந்த மாதத்தில் நம்முடைய தலைமை போதுகிறவர்கள் நேற்றைய தினத்திலே ஆண்டுடைய அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்தார்கள். உங்களுக்கு நேற்று வாக்குத்தத்த ஆராதனையிலே வந்திருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏன் இந்த வசனத்தை நான் முழுவதுமாக போட்டேன் என்றால், நம்ம ஜனவரி மாதத்துல 12 மாத வாக்குத்தத்த போட்டி வைக்கிறோம். அந்த போட்டியில வைக்கும் போது அந்த வசனத்தை முழுவதும் எழுத வேண்டும். அதனால நான் முழுவதுமாக இதை போட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம பேசும்போது ஒரு சில காரியங்களை வைத்து அதை பேசுவோம். அப்போ நம்ம எழுதும் போது, அந்த போட்டியில் எழுதும் போது அந்த முழு வசனத்தையும் எழுத வேண்டும். ஆகவே அந்த வசனத்தை நான் முழுவதுமாக போட்டிருக்கிறேன். அது அடுத்த வசனத்திலே நான் பார்க்கும்போது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி நேற்று நம்முடைய தலைமை போதவர்கள் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார்கள். இது போதகர் மூலமாக நாம் பெற்று வாக்கு தத்தமாக இருந்தாலும், இந்த வாக்கு தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? தேவனால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. கணக்கு சொல்லுங்க. ஆபிரகாம் ஏற்கனவே நல்ல பணக்காரர் தான். அவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு கோடீஸ்வரர் தான். ஆனா ஆண்டவர் இப்ப சொல்றாரு மறுபடியும், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். எல்லாம் இருந்தது, ஆனா அவருக்கு குழந்தை இல்லை. அதற்கு பிறகு 25 வருடங்கள் கழித்து, அது 100 வயதிலே ஆபிரகாமுக்கு ஒரு அருமையான ஈசாக்கை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆகவே ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்த பின்பு கிட்டத்தட்ட ஒரு சிறுவனாய் வளர்ந்து ஒரு வாலிப பருவத்தை எட்டுகிற சூழ்நிலையிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் பிள்ளையை நீ பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விடுகிறார். அவர் அதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் நானும் கண்டிப்பா செய்ய மாட்டோம். இருக்கிறது ஒரே பிள்ளை. அது நான் ஒரு 13, 14, 15 வருஷம் நான் அதை வளர்த்திட்டேன். இப்ப கொண்டு போய் பலி கொடுன்னு சொன்னா என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவன் போகிறான். இப்படி அவன் போயிட்டு வரும்போது ஆண்டவர் அவனை தடுத்து நிறுத்தி, உன் பிள்ளையாண்டவர்கள் கையை போடாத என்று சொல்லி இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரும் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அதற்கு பிறகு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்று சொல்லி நம்முடைய முற்பிதாக்களாக அவர்களை நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம், நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகமாக அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆபிரகாமுடைய இந்த கிருபையான வாக்கு தத்தத்துக்கு காரணம் சொல்லி ஒரு 3 காரியத்தை பார்த்து சொன்னாங்க. அடுத்து தியாகம். முதல் காரியம் ஆபிரகாமுடைய தியாகம். நேற்று இது சொன்ன வார்த்தை. நான் இந்த செய்திக்குள்ள வரல, என்னுடைய செய்தி வேற. இதை நான் இன்றைக்கு முதல் வாரமாக இருக்கக்கூடிய வாக்கு தத்தத்தை சொல்லிவிட்டு என்னுடைய செய்திக்குள்ளே நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஆகவே ஆபிரகாமுடைய தியாகமும், ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலும், ஆபிரகாமுக்கு தேவன் மேல் வைத்த அன்பும் இவருடைய வாழ்விலே வாக்கு தத்தங்களை பெறவும் ஆசீர்வாதங்களை பெறவும் உதவி செய்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலே தியாகம் இல்லாமல் வாக்கு தத்தங்களை பெற முடியாது. கீழ்ப்படிதல் இல்லாமல் வாக்கு தத்தங்களை பெற முடியாது. தேவனிடத்திலும் மற்றவரிடத்திலும் அன்பு செலுத்தாமல் அந்த வாக்கு தத்தங்களை ஒரு நாளைக்கு பெற முடியாது. அப்போ வாக்கு தத்தங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், அதை நாம் இந்த மாதம் முழுவதில் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த 3 அவசியம். அந்த ஆபிரகாமுக்கு அந்த குணங்கள் இருந்ததுனாலதான் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவருடைய சந்ததியை பெருகவே பெருக பண்ணி அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் கண்கள் மூடி ஜெபித்து நாம் செய்திக்குள்ளே கடந்து போவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கூட சற்று நேரம் வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசும். இயேசு மூலம் கேட்கிறோம். அன்புள்ள பிதாவே,
ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சின்ன சின்ன செயல்கள் கூட நமக்கு பெரிய நன்மையை கொண்டு வரும் என்பதை மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய காரியங்களாக இருக்கட்டும், இல்ல உலகத்து காரியங்களாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற நற்பலன்கள், நற்செயல்கள், நற்கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையை பெரிய பலனை கொடுக்கும். நீ சின்னதா கொடுத்தாலும் ஆண்டவர் அது பெருசா உங்களுக்கு கொடுக்க வைப்பார். ஒரு உண்மை கதையை நான் சொல்கிறேன். ஒரு சிறுவன் ஒருவன் வீடு வீடாக சென்று பொருட்களை விற்கக்கூடியவன். அப்படியாக ஒரு நாள் அவன் வீடு வீடா சென்று பொருட்களை விற்றுக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு பயங்கர பசி, கையில காசு இல்லை, ரொம்ப ஏழ்மையான ஒரு பையன். விற்று அவன் கையில பணம் கிடைச்சாதான், ஒரு பொருளும் விற்கல, கையில பணம் இல்லை, அப்படி ஒரு பசி, ஒரு மயக்கம் வரக்கூடிய பசி. என்ன செய்வது? ஆனா யாரிடத்திலும் கேட்கவும் மனதில்லாதவன். அப்பொழுது நடந்து போகும்போது ஒரு வீடு வாசல் திறந்திருந்தது. சரி, அங்க போய் ஏதாவது பசிக்கு உணவு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க போய் கதவை தட்டுகிறான். அப்பொழுது ஒரு அம்மா ஒரு அன்பான ஒரு பார்வையோடு நடந்து வருகிறார்கள். அப்போ பாக்குறான், பார்த்தோம் இவனுக்கு பசின்னு சொல்லி கேட்க மனசு, கொஞ்சம் எனக்கு தண்ணி இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கேட்கிறான். அப்போ அந்த அம்மா அவனுடைய முகத்தை பார்க்கிறார். அப்போ அவங்களுக்கு அவனுடைய பசி அவனுடைய முகத்துல தெரியுது. ஏன்னா அவங்க தாய் உள்ள ஒரு பையன் தண்ணி கேட்கிறான்னா அவங்களுக்கு தெரியும், அவனுடைய பசியோடு தான் கேட்கிறான், அவன் கேட்க தயங்குறான் அப்படின்றது அவங்க புரிந்து கொண்டாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து வீட்டுல ஒண்ணும் இல்லை. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, இவனுக்கு தண்ணி இல்லை, அவன் ஏதோ பசிக்கு கேட்கிறான்னு சொல்லி கிச்சன் ஒடிச்சு தம்பிட்டு போறாங்க. கிச்சன்ல கொஞ்சம் பால் இருந்தது. பாலை உடனே சூடு பண்ணி, நல்ல பாலை நீங்களாம் செய்வோமா, தண்ணி கொடுக்கறதே பெரிய விஷயம், பால் எங்க கொடுக்கறது இல்ல, அவங்க பாலை ஊத்தி நல்ல சூடா நல்ல ஒரு செம்பு நிறைய கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. நான் தண்ணி கேட்டேன், ஆனா என் பசியை இருந்து என் தாயங்க செய்ய மாட்டாங்க, இந்த அம்மா இப்படி செய்யறாங்களே என்று சொல்லி அவன் என்ன பண்ணான், அப்படியே ஆசையோடு பாலை அவன் குடித்தான். குடித்து விட்டு சிறுவன் சொன்னான் அந்த அம்மாவை பார்த்து, நான் உங்களுக்கு மிகவும் கடன்பட்டிருக்கிறேன் என்ற வார்த்தையை சொன்னான். நான் உங்களுக்கு மிகவும் கடன்பட்டிருக்கிறேன் அம்மா, ரொம்ப நன்றி, நான் பசியோடு தான் வந்தேன், எப்படி கேட்குன்னு தெரியாம வந்தேன், என்னுடைய பசியை அறிந்து கொண்டு எனக்கு நீங்க பால் கொடுத்திருக்கிறீங்க, நான் எப்பொழுதும் உங்களுக்கு கடன்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, அன்புக்கு விலையே கிடையாதுப்பா, அன்புக்கு விலையே கிடையாது, நீ மகிழ்ச்சியோடு போ, தொடர்ந்து வேலை செய் அப்படின்னு சொன்னாங்க. வருடங்கள் கடந்தது, ஆண்டுகள் கடந்தது. இந்த சிறுவன் உழைத்தான், இந்த சிறுவன் அதிகமாக படித்தான். அமெரிக்காவிலே பெரிய ஒரு டாக்டராக ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அவர்களுக்கு பேர் உண்மையான சம்பவம் இது. டாக்டர் ஹெர்பர்ட் கெல்லி அவருடைய பேர், அமெரிக்காவை சேர்ந்தவர். பெரிய டாக்டர் ஆயிட்டார். வருடங்கள் கடந்தது. ஒரு நாள் அவர் டாக்டர் வேலையை சேர்க்கும் போது அவரிடத்துல ஒரு சார்ட் ஒன்று வருகிறது, ஒவ்வொரு நோயாளிகள் குறித்து சார்ட். அதுல ஒரு சார்ட்டை பார்க்கும்போது இவர் அதிர்ச்சி விட்டார். ஏன்னா அதில் இருந்த பெயர், அதில் இருந்த ஊர், தனக்கு பால் கொடுத்த அந்த அம்மா இப்பொழுது வியாதிப்பட்டு இந்த ஆஸ்பத்திரியில அவங்க இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார். நேரம் ஓடி அந்த கேஸ அவர் எடுக்கிறார். நான் பார்த்துக் கொள்கிறேன் இந்த அம்மா, அவங்களுக்கு யாருமே தெரியாது டாக்டர், ஆனா இது உண்மையான நடந்த சம்பவம். அவர் தன்னுடைய அனுபவத்தை வைத்து எழுதியிருக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறார். இந்த அம்மாவுக்காக என்ன நோயோ அதற்காகவே அவர் உழைக்கிறார், அதற்காகவே செயல்படுகிறார். ஒரு சில மாதங்களிலே இந்த அம்மாவுக்கு குணமாகாது என்று சொன்ன அந்த அம்மா, இறந்து விடுவார்கள் என்று சொன்ன அம்மா இப்பொழுது பிழைத்து விட்டார்கள். அந்த டாக்டருடைய தயவினாலே அந்த அம்மா இப்பொழுது பிழைத்து விட்டார்கள். அவர்கள் கையில பில்லு வந்தது. பில்லை பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்காத ஒரு முறை. ஏன்னா கிட்டத்தட்ட மாத கணக்காக இருந்திருக்கிறாங்க. அமெரிக்காவில் பில்லு எப்படி வரும், இவங்க அவ்வளவு பில்லை கொடுக்கறதுக்கு வசதி கிடையாது. அப்போ அந்த பில்லு அப்படியே பார்த்துட்டே வராங்க. அந்த பில்லுல கடைசியில ஒரு வார்த்தை அங்க இருக்கிறது நான் பார்க்கிறோம். இந்த பில்லை நீங்கள் கட்ட வேண்டாம், ஒரு கப் பால் உங்கள் கடன் முழுவதையும் அடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை அவன் போட்டிருந்தார். அப்பதான் அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, சின்ன வயசுல நான் ஒரு கப் பால் கொடுத்ததுனால இன்றைக்கு என்னுடைய கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அந்த பில்லை அந்த சிறுவனே வளர்ந்து டாக்டராகி உயிரை காப்பாற்றி அந்த பில்லையும் கட்டக்கூடிய ஒரு நிலையில
ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த டாக்டரை கிட்ட வந்து கட்டி அனைத்து இருவரும் தன்னுடைய அன்பை பரிமாறிக்கொண்டார். உண்மையாக நடந்த சம்பவம் இது. டாக்டர் ஹார்வர்ட் கெல்லி என்கிற வாழ்க்கையில் நடந்த சம்பவம். நான் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன நல் காரியம், சின்ன ஒரு நன்மை நமக்கு செய்யும் போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பின்னாடி காத்திருக்கிறது பார்த்தீங்களா? அதனால நீங்க ஆண்டவருக்குரிய காரியங்களிலும் நீங்க இந்த உலகத்து காரியங்களிலும் நீங்க செய்யக்கூடிய நல்ல நல்ல செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஆசீர்வாதங்களை ஒரு இப்ப இல்லாம இருக்கலாம், பிற்காலத்துல ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். யார் மூலமாக, எதன் மூலமாக, எப்படியோ ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார்கள். ஆகவே நாம் நற்கிரியைகளையும் நற்செயல்களையும் செல்ல பழகிக் கொள்ள வேண்டும். சரி, வாக்குத்தத்தங்களை பெற்ற ஆபிரகாம் இதற்கு ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், இந்த முற்பிதாக்கள் அனைவருமே தம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தவர்களாக இருந்தார்கள். அதுதான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு. உங்களுடைய இருதயங்களை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. இருதயத்தை நீங்கள் ஒப்புக் கொடுங்க. வேதம் சொல்கிறது சங்கீதம் 19 சங்கீதம் 19 4ஆம் வசனத்தை வாசிங்க. 19ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க சீக்கிரமா. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் உச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளின் சூரியனுக்கு 33:15 வாசிங்க. 33:15 அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். நீங்க ஒவ்வொரு செயல்கள் யாரும் பார்க்கவே நம்ம செய்யறோம்ல, யாருமே தெரியாத சில காரியங்கள் செய்துட்டு இருக்கிறோம். அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, அண்ணனுக்கு தெரியாது, தம்பிக்கு தெரியாது, சொந்தங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, பிலிவருக்கு தெரியாது, எனக்கும் சேர்த்தான், எல்லாருக்கும் சேர்த்துதான். யாருக்கும் தெரியாது 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 நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய இருதயங்களை எல்லாம் யார் உருவாக்கினார்? கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இந்த இருதயம் யாரால் நமக்கு கொடுக்கப்பட்டது? ஆமா, அப்ப அந்த இருதயத்தை நம்ம யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு தான் நம்ம கொடுக்கணும். அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகள் எல்லாம் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை அவர் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தெரிந்த வசனம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யாரும் நீங்க பரலோகம் போகணும்னா எங்க சுத்தம் இருக்கணும்? கையில சுத்தம் இருந்தா பத்தாது, காலில் சுத்தம் இருந்தா பத்தாது, இருதயத்துல சுத்தம் இருக்கணும். இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவன். அதனால ஆண்டவர், என் மகனே என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு நீங்க ஆண்டவருக்கு கொடுத்துட்டீங்க. எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பவே இருதயத்தை நீங்க ஆண்டவருக்கு கொடுத்துட்டீங்க. ஆனா அந்த இருதயம் அது மகா கேடு உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 15:18 புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். போதுங்க. ஆமா, மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடிய பாவங்கள் எங்கிருந்து வருகிறதா? இருதயத்துக்குள்ளிருந்து வருகிறது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அவன் இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கு. கேடு சொல்லுவல, கேடு கெட்ட மனிதன் சொல்லுவல, அது ஒண்ணு இல்ல, அது இருதயம் தான். அந்த இருதயத்தினுடைய சிந்தைகள், இருதயத்தினுடைய செயல்கள் இவைகளெல்லாம் கேடு கெட்டதாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இன்றைக்கு இருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு சொல்ல, இந்த பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலே வாக்குத்தத்தத்தை பெற்ற நாம் ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல நாமும் அவருடைய வாழ்விலே நாம் கர்த்தருக்கு நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். இருதயத்தை ஒப்பு கொடுக்காம நீ என்ன செயல் செய்தாலும் அதெல்லாம் வீணாய் போகும். நீ யாருடைய ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை பெற முடியும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்துட்டார். ஐயோ, ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரே, இந்த வாக்கெல்லாம் பிப்ரவரியில எனக்கு கிடைக்கலையே. யோசிச்சு பாரு, ஏன் கிடைக்கல? உங்களுடைய இருதயங்களை இன்னும் நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. சரி, வேதத்துல இருதயத்தை ஒப்பு கொடுத்த ஒரு சில மக்கள் உண்டு. இன்னைக்கு அதுதான் என்னுடைய செய்தி. இருதயத்தை ஒப்பு கொடுத்தவர்களை நேரம் இருக்கிற வரைக்கும் ஒரு சிலரை நான் சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதலாவதாக 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். இங்க பாருங்க,
தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய என்ன போல இருக்குது, உம்முடைய இருதயத்தை நேராக்கின, இல்ல நோக்கினேன் போட்டுருக்கா, நேராக்கின, இருதயத்தை நேராக்கின யோசபாத். இது யாரு? இது ஒரு ராஜா. இந்த ராஜா தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் ஒப்பு கொடுத்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். நான் சொல்லல, வேதம் சொல்கிறது. யோசபாத்தை குறித்து வேதம் சொல்கிறது. யோசபாத் ஒரு சிறந்த ராஜா. 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஏன் இருந்தார்? அவன் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் ஒப்பு கொடுத்தான். ஏன் ஆண்டவருக்கு இருதயத்தை அவன் கொடுத்தான்னா, கர்த்தரை எல்லா நிலைகளிலும் அவன் தேடினான் என்று வேதம் சொல்கிறார். அவன் தாவீதுடைய வழியில் நடந்தான். நீங்க அவன் முன்னாடி இருந்த நம்ம அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க சவுல்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து நல்ல ராஜாக்கள் வரவே மாட்டாங்க. ஒரு ராஜா இல்ல ஒரு 2 ராஜா நல்லா இருப்பான், அடுத்து அவனுக்குள்ள ரொம்ப மோசமா இருப்பான், அவனுக்கு பார்க்க நல்லா வரும், அப்படிதான் வரும். ஆனா இந்த யோசபாத் யாரையும் பார்க்கல, யாரை பார்த்து நடந்தான்? தாவீதுடைய வழியில் கர்த்தரை பார்த்து தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொன்னார். பாவம் செய்தான், தவறு செய்தான், ஆனா மன்னிப்பு கேட்டான். ஆண்டவருக்கு ஐயோ மாபெரும் தவறு செய்தேனே என்று தன்னுடைய இருதயத்தை அவன் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறதா. அதனாலதான் யாருக்கும் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லல, தாவீதை குறித்து சொல்லுகிறார். என் இருதயத்துக்கு தாவீதை குறித்து ஆண்டவர் ரசிக்கிறார். அதனால அப்பதான் அந்த வார்த்தை வரும். தாவீதை ஆண்டவர் ரசிச்சு பார்க்கிறார். அதனாலதான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்றார். அந்த வழியில யோசபாத் நடக்கிறான். ஏற்றுமா? கர்த்தரை தேடும்படியாக நடக்கிறத பார்க்கிறோம். பெரிய வெற்றிங்க அவனுடைய வாழ்க்கையில். ராஜானா சந்தோஷம், நம்ம நினைக்கிறோம் ராஜானா வேற ஜாலியா இருப்பாங்க. இல்ல, நம்மளை அவங்களுக்கு எல்லாம் தூங்க முடியாது. இப்ப இருக்கிற நம்ம சொல்லணும் பெரிய அதிகாரிகள் இல்ல அமைச்சர்கள் இல்ல மந்திரிகள் இல்ல பிரதமர் எல்லாத்தையும் இருக்குங்க, அவங்க எல்லாம் தூங்க கிடையாது. நாம 8 மணி நேரம் தூங்கணும், அவங்களால தூங்க முடியாது. அதிகபட்சம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்குறதே பெரிய விஷயமா இருக்கு. நேரம் கிடையாது, தூங்க முடியாது. ராஜாவும் அப்படிப்பட்டவன் தான். பல சந்தர்ப்பங்களிலே அவனுக்கு எதிரான நிலைகளாம் வந்த போது அவன் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக அவன் திருப்பான். அதான் ஒப்பு கொடுக்கிறது. எதற்காக? கர்த்தரை தேடினான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை அவன் தேடினான். 4ஆம் வசனத்தை வாசிங்க. 17 தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்தது. கரைவத்தில் சொல்லுங்க. யோசபாத் ஆண்டவருடைய கற்பனைகளின்படி, அதற்காக ஆண்டவரை அவர் தேடுகிறது நான் பார்க்கிறேன். அதே 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்துல அவருக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தம் வருகிறது. 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவரோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷனும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண கூடி வந்தார்கள். வாசிக்கிறோம். அவ்வளவு பேர் கூடி வரும்போது இவனால் வெற்றி பெற முடியாது. ஏன்னா அவ்வளவு சேனைகள் அவன்கிட்ட கிடையாது, போரிட பலன் கிடையாது. உடனே அவன் ஒரு பயம் வந்தது. ஆனால் இயேசுவுக்கு நேராக, தேவனுக்கு நேராக அவன் தன்னுடைய இருதயத்தை திருப்பி விட்டான். அவனும் தேவனை தேடினது மாத்திரமல்ல, ஜனங்களையும் தேட சொல்றான். வாங்க எல்லாரும் வாங்க, ஆண்டவருக்கு ஆண்டவர் தேடுவோம், ஆண்டவர் பெரிய வெற்றி கொடுப்பார். நடந்தது என்ன தெரியுமா? சண்டையே போடலங்க, ஒண்ணுமே சொல்ல, ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்றாங்க. 21ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லமா 22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்ப பண்ணினார். கத்தியே எடுக்கலங்க, கையில வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். ஒருத்தரே வெட்டலங்க, அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, வெட்டிக்கிட்டாங்க. யுத்தத்தை நீ பார்க்க முடியுமா? நமக்கு 40 பேர் வராங்க, கத்தியோடு தூக்கி வராங்க. நானே என் குடும்பத்திலே ஒரு 5 பேர் இருக்கிறோம். சண்டை போட முடியுமா? ஜெபம் பண்றோம், முடிஞ்சாலும் வெட்டுறோம், 2 பேரையா வெட்டிட்டு வருவோம் அப்படின்ட்டு. நம்ம சண்டை போறது இல்லை. யோசிக்கும் போது திடீர்னு என்ன நடக்குதுன்னா 40 பேருமே மாற்றி மாற்றி வெட்டிக்கிறாங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு யோசிச்சு பாருங்க. என்ன செஞ்சாங்க? யோசபாத் ஒரு ராஜாவா இருந்தா கூட ஆண்டவருக்கு நேரா தன்னுடைய இதயத்தை அவன் ஆண்டவரை தேடினான். எல்லா நிலையில் நன்மை பெற்றாலும் தீமை பெற்றாலும் ஆண்டவரை நாம் தேடும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்.
இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய பலமா, உங்களுடைய பலமா, உங்களுடைய பணமா, உங்களுடைய புகழா, உங்களுடைய சரீரத்தினுடைய பெரிய காரியங்கள் எதுவுமே கிடையாது. கண்ணை மூடிட்டு திறந்தா நம்ம நாளைக்கு அடுத்த நொடி இருக்குமான்னு தெரியாது. நீங்க ஆண்டவருக்கு நேராய் உங்களுடைய இதயத்தை திருப்பினீங்கன்னா, ஆண்டவருக்கு நேராய் அவரை நீங்க தேடினீர்களானா, ஆண்டவர் உங்களோடு இருப்பார். யோசபாத்தோடு இருந்தவர் உங்களோடு இருக்க மாட்டாரா? என்னோட இருக்க மாட்டாரா? கண்டிப்பா இருப்பார். அப்ப முதலாவதாக இருதயத்தை நேராக்கின யோசபாத் கர்த்தரை தேடும்படியாக தன்னுடைய இருதயத்தை அவன் ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இரண்டாவது ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். வாசிக்க கேட்ட எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். இங்கே எஸ்ரா என்கிற ஒரு வேதபாரகன், ஒரு ஆசாரியன், ஆசாரியன் என்று சொல்லுகிறது, வேதபாரகன் என்று சொல்லுகிறது, என்ன பண்ணாங்க? இருதயத்தை பக்குவப்படுத்தினான். பக்குவப்படுத்தினான். எதற்காக அவன் பக்குவப்படுத்தினான்? கர்த்தருடைய வழியிலே நடக்கும்படியாக அவன் அங்கே பக்குவப்படுத்துவதை பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கர்த்தருடைய வேதத்தை ஆராய். வேதத்தை படிக்க கூடாது, ஆராய். நான் அடிக்கடி சொல்ற வேதத்தை முதல்ல வாசிக்கணும், அப்புறம் அந்த வாசித்த வசனத்தை நேசிக்கணும், நேசித்த வசனத்தை சுவாசிக்கணும். இந்த மூணு தான். வாசிக்கணும், நேசிக்கணும், சுவாசிக்கணும். அதுக்கு சுவாசிக்கணும். அதுக்குள்ள நல்லா இருக்கு. இந்த உங்களுடைய மூச்சு வேதமா இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு ஆசாரியன் தான், ஒரு வேத பாரகன் தான் இந்த எஸ்ரா. எஸ்ரா அடிமைகளாக நெபுகாத்நேச்சார், நீங்க தானியேல், இவங்க நெகேமியா, இவங்க எல்லாம் சிறைப்பிடித்துக் கொண்டு வரும்போது வந்தவங்க. ஆனா ஆலயத்தை கட்டுப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலரிலே முக்கியமான ஒரு நபர் எஸ்ரா. ஆனா அவர்களை நடத்த, போதிக்க ஒரு ஆள் தேவை, ஒரு வேதபாரகன் தேவை, ஒரு ஆசாரியன் தேவை. அதனால இந்த இருதயம் பக்குவப்படணும். இருதயத்துக்கு நிறைய காரியங்கள் இருக்குதுங்க. ஒருவன் நேராக்கினால் இவன் எஸ்ரா இருதயத்தை பக்குவப்படுத்துகிறான். அதாவது பக்குவப்படுத்துறதுன்னா கஷ்டங்களிலும் இஷ்டங்களிலும், நன்மையிலும் தீமையிலும் இந்த இருதயத்தை எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி பழகிக்கொள்ளும், பக்குவப்படணும். நமக்கு என்ன தெரியுமா? நமக்கு நம்முடைய இருதயத்துக்கு, அதாவது நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அப்ப ஏற்றுக்கொள்ளும், இந்த இருதயம் ஏற்றுக்கொள்ளும். ஆனா நமக்கு கெட்டது நடக்குதுன்னா இந்த இருதயம் ஏற்றுக்கொள்ளும். நீங்க பக்குவப்படணும். எஸ்ரா குறித்து வேதம் சொல்றது இருதயத்தை பக்குவப்படுத்தின எஸ்ரா. ஏன் தெரியுமா? அவனும் கர்த்தர் வழியில் நடக்கவும் மற்றவர்களை கர்த்தர் வழியில் நடத்தவும் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். நீங்க நெகேமியா 8ஆம் அதிகாரம், நெகேமியா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்ராவுக்கு அடுத்த புத்தகம். சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புத்தகத்தை திறந்தான். நல்ல கவனிங்க. அவன் வேதபாரகன் சொல்கிறது. ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி குனிந்து முழங்கால் விழுந்து கர்த்தரை நம்ம சொல்லலாமா? ஆமென் ஆமென். அப்படிதான் வேதபாரகனாக இருந்ததால, வேதத்தை ஆராய்ந்ததுனால, வேதத்தை படித்ததுனால, வேதத்தை அவன் புரிந்ததுனால, இருதயத்தை பக்குவப்படுத்தி ஆண்டவருடைய வழியில் நடந்ததுனால, அவன் வேதத்தை திறந்தாலே ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவன் எழுந்து நின்று ஆண்டவருடைய வார்த்தையை அவன் கவனிக்கிறான். இருதயத்தை பக்குவப்படுத்தி இதுதான் ஒப்பு கொடுக்கிறது. எஸ்ரா அப்படிதான் தன்னுடைய இருதயத்தை அவன் ஒப்பு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எஸ்ரா அவன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். எதற்காக என்று சொன்னால், தானும் கர்த்தருடைய வழியில் நடந்து மற்றவர்களின் வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தருடைய வழியில் நடக்கவும் அவன் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய இருதயத்தை நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்பதான் ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை நான் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பேன் சொன்னால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் உங்கள் இருதயங்களையும் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். இருதயத்தை நேராக்கின யோசபாத் இருதயத்தை
பக்குவப்படுத்தின எஸ்ரா. மூன்றாவதாக இதயத்தை ஊற்றின ஒரு ஒரு பெண் யாரு? அண்ணா. உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரியும். வாசிங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும், நல்ல கவனிங்க, குடிக்கவில்லை. நான் நல்ல கவனிங்க, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அப்போ இருதயத்தை ஒப்பு கொடுத்த அன்னாள் என்ன, எப்படி இருதயத்தை ஊற்றுது? தண்ணீரா இருதயத்தை ஊற்றுது இல்ல? தண்ணீர் தான் ஊற்ற முடியும், தண்ணீர் தான் குடிக்க முடியும். அந்த அளவுக்கு இருதயத்தை ஆண்டவருக்கு அவன் என்ன பண்ணுகிறார்? அப்படியே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறார். அதுதான் எதற்காக? கர்த்தருடைய ஆலயத்துல ஜெபிக்கும் பொழுது. ஏன்னா நீங்க வீட்டுல போய் நீங்க சாமுவேல் படிச்சு பாருங்க. எல்கானா என்கிற மனிதனுக்கு 2 மனைவி. ஒன்று அன்னாள், இன்னொன்னு என்ன யோசிக்கிறீங்க? என்ன இது 2வது முன்னாடி பத்தி கேட்கிறாரு, சந்தேகமா இருக்குது. பெனினா இல்ல? ஆனா எல்கானா யார் அதிகமா நேசித்தான்? அன்னாளை தான் நேசித்தான். பெனினாவை குறித்து அது போடப்படல. ஆனா அண்ணா பெனினாவும் நேசித்தார், எல்கானாவும் நேசித்தார். ஆனா பெனினாவுக்கு குழந்தை இருந்தது, அண்ணாளுக்கு எதனால அண்ணாளுக்கு குழந்தை இல்லை தெரியுமா? நல்லா கவனிக்கணும். எதனால? தேவன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். இருக்குதா இல்லையா வசனம்? 5ஆம் வசனத்தை வாசிங்க. அன்னாளை சிநேகித்தபடினால் கொடுப்பான். எல்கானா ரெட்டிப்பான பங்கை கொடுத்தான். யாருக்கு? பெனினாவை விட அன்னாளுக்கு நிறைய கொடுத்தான், சந்தோஷத்தை கொடுத்தான், எல்லாம் சிநேகித்தான். ஆனா பெனினாவுக்கு இப்படிலாம் சொல்லல. ஆனா வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தரோ அவள் கர்த்தத்தை ஆண்டவர் சில நேரங்களில் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கும். நீங்க எல்லாமே உங்க வாழ்க்கையில நல்லதாவே நடக்கும்னா நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை, வேற எங்கேயோ போயிடும். நீங்கள் ஆண்டவருக்குரிய காரியங்களே அதிகமாக தேடும் போது, நேராக்கும் போது, இல்ல ஆலயத்தில் வந்து உங்களுடைய காரியங்களுக்காக நீங்க ஜெபித்தாலும் சில காரியங்கள் உங்களுக்கு எதிராக நடக்கும். நீங்க கேள்வி கேட்க முடியாது. கடந்த வாரத்திலே என்னுடைய மனைவியுடைய தம்பி மறைத்தது உங்களுக்கு தெரியும். நான் என்ன வந்து ஒரு சில வார்த்தைகள் பேச சொன்னாங்க அவரை குறித்து. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரை எங்களால் கேள்வி கேட்கணும், வருத்தம் இருக்குது. இந்த சின்ன வயசுல அவர் மறித்து போனாரே என்ற வருத்தம் இருக்குது. ஆனா ஆண்டவரை எந்த நிலையிலும் நம்ம என்ன பண்ண முடியாது. யோவான் ஸ்நானகன் சுருக்கமான ஒரு சின்ன வாழ்க்கை தாங்க யோவான் ஸ்நானகன். ஆண்டவர் நினைச்சிருந்தா அவனுக்கு நீடித்த நாட்களை கொடுத்து இன்னும் அநேக பேருக்கு விரியன் பாம்பு குட்டிகளே வளர்ந்துருங்கள் வளர்ந்த ஊரெல்லாம் சொல்ல வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுக்கல. இயேசுவானவர் உயிரோடு இருக்கும் போதே, ஆண்டவருக்கு எல்லாம் இயேசுக்கு தெரிஞ்சிருக்கும் போதே அவனுடைய தலை வெட்டப்படுகிறது. ஆண்டவர் அனுமதிக்கிறார். நீங்க எல்லாத்துக்கும் ரெடியாக கடைசி காலங்களில ஆண்டவர் என்ன வேணா உங்களுக்கு செய்வார், என்ன வேணா செய்வார். இழப்பாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், நன்மையாக இருக்கலாம். நன்மையை ஏற்றுக்கொள்வது போல தீமையை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். நீங்க தீமையை கடந்துதாங்க நன்மையை பெற முடியும். நீ யோசேப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, தாவீதை எடுத்துக்கிட்டாலும் சரி, தானியேல் எடுத்துக்கிட்டாலும் சரி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்க எல்லாம் தீமையை அனுபவிச்சாங்க. தீமைனா 1-2 கஷ்டம் இல்லை, பெரிய கஷ்டங்கள் பெற்றாங்க. ஆனா ஒரு நேரம் வரும்போது எல்லாத்தையும் கடந்து அவங்க எங்க நிற்கிறாங்க? பெரிய ஸ்தானத்தில் நிற்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறாருன்னா அது மூலமாக ஒரு பெரிய இஷ்டமான வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க மறந்துடாதீங்க. இங்கே அன்னாளுக்கு ஒரு பெரிய கஷ்டம். அடிக்கடி ஆலயத்துக்கு வருவா. அங்க வந்து தன்னுடைய இருதயத்தை அவருடைய ஆலயத்திலே அவள் ஊற்றுவாள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் அப்படியே கற்பத்தை அடைச்சு வச்சுட்டாரா? இல்ல, அதான் நடந்தது. எவ்வளவு ஆச்சரியம் இல்ல? இந்த வசனத்துல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அந்த ஏலி என்ன நினைச்சிட்டாரு? இவ ஊற்றி ஜெபித்தாருன்னா அழுது ஒரு மாதிரி பிதற்றிக்கிட்டு இருந்தா. நீங்க சில நேரத்துல ஆலயத்துல நீங்க எவ்வளவு பார்க்க மாட்டீங்க, நான் வந்து பார்ப்பேன். கண்ணீரோடு நிறைய பேர் வந்து ஜெபிப்பாங்க. நீங்க அடிக்கடி பாஸ்டர்லாம் வந்து அவங்க இருக்கும்போது சொல்லக்கூடாது. ரொம்ப அதாவது பெரிய கஷ்டம் வரும்போது அவங்கள
முன்னாடி பார்க்கலாம். ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து மணிக்கணக்கில் ஜெபிச்சுட்டு இருப்பாங்க, அழுதுட்டு இருப்பாங்க. சில காரியங்கள் நீங்க ஆலயத்துல வந்து ஜெபிக்கும் போது உங்களுடைய காரியங்கள் மாறுதலாய் மாறும். நீங்க நம்புங்க. மாறுதலாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணணும்? சரி, ஒருவேளை ஆலயத்துக்கு வர முடியல, நீங்க இருதயத்தை ஆண்டவருடைய கரங்களிலே ஊற்றுங்க, ஒப்பு கொடுங்க. பிள்ளைக்காக, பிள்ளைகளுக்காக, மகளுக்காக, உறவுகளுக்காக, வியாதிக்காக, எல்லாவற்றுக்காக நீங்க உங்களுடைய இருதயத்தை ஆண்டவரத்துல ஊற்றி ஜெபிக்கணுங்க. ஜெபமே கிடையாது, ஆனா வாக்குத்தத்தங்கள். தானியேலோ வழக்கம் போலவே காலையும் மாலையும் அந்தி அவன் எப்பவுமே அது எவ்வளவு அது பிரச்சனை வந்தாலும் சரி, பிரச்சனை வராட்டாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இருக்கு, அவன் தனக்கு அந்த ஜபத்தை அவன் கடைசி வரைக்கும் அவன் நல்ல கருத்துல அவனுக்கு இருக்கு. ஆசீர்வாதம், நமக்கு ஆசீர்வாதம் மட்டும் வேணும். ஆனா வேதத்தை வாசிக்க மாட்டோம், ஜபம் பண்ண மாட்டோம், ஆலயத்துக்கு வர மாட்டோம், ஆண்டவருடைய காரியங்களை செயல்பட மாட்டோம். ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மட்டும் வந்துடும். நீங்கள் உங்களுடைய இதயத்தை ஒப்பு கொடுக்காமல் நீங்கள் ஆசீர்வாதங்களை ஆண்டவரத்துல பெறவே முடியாது. இங்கே அங்கே அந்த 1 சாமுவேல்ல அதுக்கு பிறகு வேதம் சொல்கிறது 19 வசனத்துல, அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணித்துக் கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாக அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை, அவ இதுவரைக்கும் அன்னாளை ஆண்டவர் நினைக்கவே இல்லையா? நினைத்திருந்தா ஆனா அருளவில்லை. இப்பொழுது நினைத்து அருளினார். அவருடைய வேலை அதுக்கு தான் சொன்னேன், காட்ஸ் டைம் ஒன்று இருக்குங்க. அந்த நேரத்துக்காக நீங்க காத்துரு. அந்த நல்ல நேரம் வரும். நம்ம எதிர்க்கமா நல்ல நேரம் பார்ப்போம், நல்ல நேரம் பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல நேரத்தை கண்டிப்பா தருவார். ஒரு வேலை கிடைக்கலன்னா புரிஞ்சுக்கணும், ஓகே இது ஆண்டவருக்கு இஷ்டம் இல்ல. அப்போஸ் நான் பவுல் ஜெபித்தா, இந்த முள் என்னை விட்டு நீங்கட்டும் ஜெபிச்ச. எத்தனை முறை ஜெபித்தான்னு சொல்லுது? நிறைய முறை ஜெபிச்சிருப்பாரு. கரெக்டா 3 முறையாவது எனக்கு தெரியல. ஆனா ஒரு பதில் வந்துச்சு அவருக்கு. என்னது? என் கிருபை உனக்கு தன்னுடைய இருதயத்தை ஊற்றினவர். ஆனா அவருக்கே கிடைக்கல. கடைசி வரைக்கும் அந்த பலவீனத்தோட தான் அவர் மறைத்தார். அதனால ஆண்டவர் விட்டுட்டாரா? ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. நீங்க கிடைக்குதோ கிடைக்கும், ஆனா ஆண்டவர் செய்யணும். அது நம்முடைய நம்பிக்கை, அது விசுவாசம். ஆண்டவரால் கூடாத காரியம் உண்டு. ஆனா உங்களுடைய இருதயத்தை நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துல என்ன பண்ணணும்? நீங்க ஜெபிக்கிறதுக்கு ஆலயத்துக்கு ஒரு நேரம் தனியா வாங்க, தனியா வந்து ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் முட்டி போட்டு ஜெபம் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்குதான்னு பாருங்க. இந்த ஆலயம் ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய இடம். இந்த ஆலயத்தை அதுக்காக வீட்டுல ஜெபிச்சாங்க எல்லாத்தையும் கேட்பாங்க. ஆனா அண்ணா ஏன் ஆலயத்துல வந்து ஜெபிக்கிறார்? இல்ல, ஆலயத்துல மகிமை நிறைந்த ஒரு இடம். ஆக இங்கே அண்ணா தன்னுடைய இதயத்தை ஊற்றினார். எதற்காக? கர்த்தருடைய ஆலயத்தில் ஜெபிக்க முடியாது. கடைசியாக ஒரே ஒரு மனிதரை குறித்து சொல்லி முடிக்கின்றேன். 4வதாக அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே ஒரு பெண். அப்போஸ்தலர் 16:14. அப்பொழுது தியத்திரா ஊராளும் தத்தாபுரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ என்ன கேட்டுக்கொண்டிருந்தா? பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தா. பவுல் சொல்லியவர்களை கவனிக்கும்படி இங்கே இருதயத்தை திறந்த லீதியா, இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவருடைய இருதயத்தை திறக்கிறார். எதற்காக? ஆண்டவருடைய பிள்ளைகளை போஷிக்கும்படியாக அவருடைய இருதயம் திறக்கப்படுகிறது. இங்கே முதல் பார்த்த 3 காரியங்கள் அவர்களாக செய்த காரியம். இங்கே லீதியாவுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவங்க இருதயம் எப்படிங்க மூடிட்டாரு, அடிச்சுட்டுதான் இருக்கு, டப்பு 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 இல்ல, அப்படி கிடையாது. ஒரு சில நேரங்களில் சில காரியங்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. கரெக்டா திடீர்னு நமக்கு உணர்த்தலாம். அந்த அதே மாதிரி தான் லீதியா பவுல் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த வார்த்தைகள் பேசும்போது ஆண்டவர் அவரோட பேசுகிறார். பேசும் உடனே அவருடைய இருதயம் என்ன பண்ணுகிறது? திறக்கிறது. திறந்த உடனே என்ன பண்ற? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம். இது உடனே அடுத்த நிமிடமே நடந்த காரியம் இல்லை, அப்படியே தொடர்ச்சியாக நடைபெற்ற காரியம். பின்பு பெற்ற பின்பு
அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை பவுலையும் ஷீலாவையும் கூடியிருக்கிற மக்களையும் போஷிக்கும்படியாக ஆண்டவர் இருதயத்தை லீதியாளுக்கு திறந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் போஷிக்கிறதும் ஒரு பெரிய ஊழியம். ஆமா, இந்த லீதியால குறித்த வேற ஒன்றும் பெருசா ஒன்று போடப்படாது. நல்ல ஒரு பேர். ஆனா வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவர் அவர் இருதயத்தை திறக்கிறார். இப்ப ஆண்டவர் இருதயத்தை திறந்து கொடுக்கிறார். இருதயத்தை திறக்கல, வீட்டையும் திறந்து கொடுக்கிறார். வருந்தி கேட்டுக்கொண்டார். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், எங்க வீட்டுக்கு வரணும். அவருக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், ஊழியக்காரர் வந்துட்டாருப்பா ஊழியக்காரர் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆமா, அவங்க ஊழியக்காரர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் ஆண்டவர் உங்களுக்கு பலனை நிச்சயமா உங்களுக்கு தருவார். ஆமா, ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்களை நீங்க போஷிக்கும் போது அது மொத்தமாக உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. இங்க லீதியார் தன்னுடைய இருதயத்தை திறந்து வைத்தார், தன்னுடைய வீட்டை திறந்து வைத்தார். அப்போஸ்தலன் பவுலை வேண்டிக் கொண்டார், நீங்க கண்டிப்பாக போய் நல்ல எத்தனை நாள் தங்கலாம் அதான் கிடையாது. அது பெரிய பிளஸிங், வீட்டுக்கு பிளஸிங். அப்போ இங்கே இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கணும். நீங்க ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால், பெருகத்தை பெற வேண்டும் என்றால், கிருபைகளை பெற வேண்டும் என்றால், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயங்களை நீங்க ஆண்டவருக்கு நேராக திருப்ப வேண்டும். 4 பேர் இருதயத்தை நேராக்கின யோசபாத் அவன் கர்த்தரை தேடினான் என்று வாசிக்கிறோம். இருதயத்தை பக்குவப்படுத்தின எஸ்ரா கர்த்தருடைய வழியில் நடந்தான் என்று பார்க்கிறோம். இருதயத்தை ஊற்றின அன்னாள் கர்த்தரின் ஆலயத்தை ஜெபிக்கும்படியாக ஊற்றினார். இருதயத்தை திறந்த லீதியாள் கர்த்தரின் பிள்ளைகளை போஷிக்கும்படியாக நாம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? இந்த இருதயம் பயங்கரமானதாய் நீங்க பிசாசு நேரா வந்து ஒரு இருதயத்தை தான் அவன் பிடிக்கும். ஏவாள் அப்படிதான் வஞ்சித்தான், ஆதாம் அப்படிதான் வஞ்சித்தான், அநேக பிள்ளைகளை அப்படிதான் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். இந்த இருதயத்தை அவன் வேற எங்கேயோ திருப்பிட்டான்னா நம்முடைய பாதைகள் மாறி போகும். அதனால இருதயத்தை மட்டும் ஆண்டவருக்கு நேரா ஆண்டவருக்காய் பக்குவப்படுத்தி ஆண்டவரத்தில் ஊற்றி இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதம். உன் சந்ததியை பெருகப்படும் என்ற வாக்குகளை ஆண்டவர் இந்த மாதத்தில் வரும் நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் அதிசயங்களை காணப்படுவார்.